Hi friends, வணக்கம் and welcome to ரெசிபோமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மட்டன் சுத்து கொழுப்பு தான். எப்படி செய்யறதுங்கறத பாத்துடலாமா? ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 10 போல சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தாங்க நல்லா ருசியா இருக்கும். சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இனுக்கு கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் சுத்து கொழுப்புல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அல்சருக்கு, குடல் புண், வாய்ப்புண்ணுக்கெலாம் அவ்வளோ நல்லது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் எடுக்கும்போது கொஞ்சமாக சுத்து கொழுப்பும் கேட்டு வாங்கி செஞ்சு பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசமெல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். இவ்வளோதாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டைமில் வரமிளகாத்தூள் இல்லைனா பச்சை மிளகாய் ரெண்டில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுத்து கொழுப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். சுத்து கொழுப்பை நல்லா கழுவுங்க. முடி இருக்கும். கழுவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அம்மை போட்டவங்க, அது இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இந்த மாதிரி டைமில் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குடல் புண்ணு, வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் எடுக்கும்போது கொஞ்சமாக அது வாங்கி செஞ்சு பாருங்கள். மசாலா பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொழுப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொழுப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 3 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரம் சீரகத்தூள், மிளகுத்தூளே நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம். பட் அம்மா போட்டவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். கரம் மசாலா போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு கை நிறைய கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டிதான். இது சுட சுட சாதத்தில் போட்டு பசரி சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. தோசைக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் சுத்து கொழுப்பு செஞ்சுருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருக்கு.